பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்நாளிலே எத்தனையோ விதமான மக்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் பலவிதமான அழிவிலேயும் கடந்து வருகிறதை நாம் கண்குளிர பார்க்கிறோம். விபத்துகளின் நிமித்தமாய் எத்தனை விதமான வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அப்படியாய் கர்த்தர் நம்மை ஒருபொழுதும் வைக்காதபடி அவருடைய மகிமுள்ள கரங்களிலே ஏந்தி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் இரத்த கோட்டைக்குள்ளே இம்மட்டமாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு கூட அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தமாய் நாம் நடந்து வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ கிறிஸ்தவர்களை குறித்து பலவிதமான நிந்தனைகளை ஊழியக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள். விசுவாசிகள் பலவிதமான துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது மற்ற மனிதர்கள் உலகத்தார் அவர்களை துக்கப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது அவர்களுக்கு பலவிதமான தீங்குகளை செய்யும் பொழுதும் கூட மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை, கை நீட்டி அவர்களை எதிர்ப்பதும் இல்லை. இப்பேற்பட்ட இருதயம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய இயக்கமாயிருக்கிறது. இருதயத்தை சந்தோஷப்படுத்த இப்பேற்பட்ட தீங்குகள் நம்மை அணுகினாலும் கூட அவையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய மகிமையிலே கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கென்று என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இறங்கி பலவிதமான நிந்தனைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் துக்கங்களையும் அவர் கடந்து வந்தார். பல நேரங்களிலே அவருக்கு பசி இருந்திருக்கலாம், இளைப்பாற இடமில்லையே என்று அவருடைய இருதயம் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் பிதாவானவர் சொன்னதையே நாம் செய்வதே நமக்குரிய போஜனமாக காணப்படுகிறது என்று அவர் சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தினார். இப்பேற்பட்ட இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். இதோ உறவினர்களாலே மற்ற மனிதர்களாலே நாம் துக்கப்பட்டாலும் கூட வேதனைகளை அனுபவித்தாலும் கூட அவதூறான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டாலும் கூட அவைகளெல்லாம் பொறுப்பெடுக்காமல் அவர்களை எதிர்த்து நாம் பேசக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ள அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம். ஏசப்பா இடத்திலே நாம் அன்பு கூறுவோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே அன்பு கூர்ந்து ஜீவனை விட்டது போல நான் உம்மேல அன்பு வைத்து நீர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். துர்மார்க்கனுக்கு விரோதமாய் நான் எழும்பாதபடி துர்மார்க்கமான மனிதர்களிடத்திலே நான் போராடாதபடி பரிசுத்த ஆவியானவர் சமாதானமுள்ள இருதயத்தையும் சாந்தமுள்ள மனதையும் பொறுமையும் எனக்கு தந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் அனுதினமும் நினைக்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தோடு கூட பேசும், என் உள்ளந்தெரியங்களோடு கூட நீர் பேசும். பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும். நீர் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நானும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உம்மிடத்திலே அன்பு கூறத்தக்க பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா என்று அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, யார் இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து அழகாய் நிற்பவர்கள் என்று பக்தன் பாடின பாட்டுக்கு
தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மையும் கூட பார்த்து, யார் இவர்கள்? வேதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் சுமந்து வந்த என் பிள்ளைகளுக்கு நான் நித்திய ஜீவனை அளிக்கும்படி அவர்களை முத்திரையிடுவேன் என்று நம்மை அவர் அண்டையிலே சேர்த்து கொள்வார். இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக்கப்படுவோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் அனுசரித்து வருகிற, சந்தோஷத்தோடு கொண்டாடி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. பல ஆண்டுகளாக திருமண நாளையும் பிறந்த நாளையும் அவர்கள் சந்தோஷத்தோடு கடந்து வர தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி கனம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.